மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ரஜினிக்கு இன்னொரு ஸ்டார் பவருக்கு வந்துட்டான், தாங்க முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாட அவர் எடுத்திருக்காரு. தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு பார்க்க சொல்லியிருப்பான். அதுக்கு ரஜினி அவர்களை பயன்படுத்தணும். ரஜினி தான் தூதுவர், ஆன்மீக அரசியல் நடத்தினவர். மோடிக்கு தூதுவர் அவரு தமிழ்நாட்டுக்கு அவர் தான். ரஜினி அவர்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுல ஏதாவது பொறாமை அந்த மாதிரி எதுவும் சொல்ல வரீங்க? இருக்கும்ல, தூக்கமே வராது இல்ல. கவர்னர் மாளிகையில ஆட்சி அமைக்க அனுமதி கோருகிற பொழுதுதான் ரஜினி சந்திக்கிறார். அரசியல் இது கூட டைவர்ட் பண்றது கூட இதை பயன்படுத்தி இருக்கோம். இந்த மாதிரி போலிகளும் காரிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அறிவியக்கத்தை இன்றைக்கு அழுக்காக்கி விட்டார். ஏவா வேலுன்னு ஒரு எழுத்தாளர் இருக்கான் தெரியுமா? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுத்தாளர். அவனுக்கெல்லாம் பத்மபூஷன் விருது கொடுக்கணும். அவர் தான் உதயநிதி அவர்களுக்கு இளம் பெரியார் பட்டம் கொடுத்தார். ஆமா, இளம் பெரியார் பட்டம் கொடுத்தவன் பெரிய ஆளு. ஊர்தாலியா இருக்கிறதுல அந்த மிஞ்ச ஆள் கிடையாது. ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலி போட்டு கொடுத்தவன். 1000 ரூபாய் கொடுத்த வெள்ளி மூக்குத்தி வாங்க வழி இல்லாத ஏழைகள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்காங்க. அவர் முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலியை கொடுத்து உட்கார வைக்கிறான். 55 வருஷ அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலின் அதில் உட்கார்ந்து இருக்க கூடாது. உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்றான். அன்னைக்கு நான் என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், நீ எப்பொழுது வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்தாயோ அந்த நிமிடமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க நாற்காலி தளபதி விஜயை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதினேன். கன்னியாகுமரியில ஓட்டுறதுக்கும் போக மாட்டான். 1 மணி நேரம் பயணம் போக மாட்டான். ஆனா 24 மணி நேரம் பயணம் செய்து லட்சக்கணக்கில் ரூபாய் செலவழித்து ஆட்கொண்ட தலைவனை அரியாசனத்தில் அமர்த்துவதற்கு ஒரு தொண்டம் ஓடுபட்டிருக்கான்னா, ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் கேம்பெயின் செக்ரட்டரியான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி முடிச்சுட்டு போறப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நண்பருக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதா ஒரு தகவல். அதன் பின்பு ஒரு ஏர்போர்ட்ல ரஜினி அவர்கள் போகும்போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு நன்றி மட்டும் சொல்லிட்டு போனாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஓவராலாக பார்க்கும்போது ரஜினி அவர்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எதுல? இப்போ விஜய் அவர்கள் அந்த 5 நாட்கள் பதவி ஏற்காம தள்ளி போனது, அந்த மாதிரியான விஷயங்கள் டெல்லி எஜமானர்கள் சொல்லி விட்டுருப்பான். தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு பார்க்க சொல்லியிருப்பான். அதுக்கு ரஜினி அவர்களை பயன்படுத்தணும். ரஜினி தான் தூதுவர், ஆன்மீக அரசியல் நடத்தினவர். மோடிக்கு தூதுவர் அவரு தமிழ்நாட்டுக்கு அவர் தான். ரஜினி அவர்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுல ஏதாவது பொறாமை அந்த மாதிரி எதுவும் சொல்ல வரீங்க? இருக்கும்ல, தூக்கமே வராது இல்ல. நீ அதுக்கப்புறம் எத்தனை படம் நடிச்சிருக்க? ஜெல்லு ஜெல்லுன்னு ஓடுற. இப்போதைக்கு அந்த ரஜினி அவர்களா ஒரு கருவியா டெல்லி பயன்படுத்திச்சு. அது ஏன் இவரும் மெனக்கிடுறாரு அப்படிங்கிறப்போ பின்னணியில் ஏதாவது விஷயங்கள் இருக்குமா? யாரு? ரஜினி அவர்களும் டெல்லி. ஆமா, டெல்லி சொல்லிதாங்க இதை செய்தாங்க. யாருக்கு? ரஜினி அவர்களுக்கு அவங்க சொல்லி செய்யறாங்க அப்படின்னா ரஜினிக்கு இன்னொரு ஸ்டார் பவருக்கு வந்துட்டான், தாங்க முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாட அவர் எடுத்திருக்காரு. ஏவா வேலுன்னு ஒரு எழுத்தாளர் இருக்கான் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஓகே, மிகப்பெரிய எழுத்தாளர். அவனுக்கெல்லாம் பத்மபூஷன் விருது கொடுக்கணும். அவர் தான் உதயநிதி அவர்களுக்கு இளம் பெரியார் பட்டம் கொடுத்தாரு. ஆமா, இளம் பெரியார் பட்டம் கொடுத்தவன் பெரிய ஆளு. ஊர்தாலியா இருக்கிறதுல அந்த மிஞ்ச ஆள் கிடையாது. ஸ்டாலினுக்கு வெள்ளி நாற்காலி போட்டு கொடுத்தவன். ஏன் இவ்வளவு கோபம்? வெள்ளி நாற்காலிங்க, ஒரு கிராம் வெள்ளியின் விலை 255 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்த வெள்ளி மூக்குத்தி வாங்க வழி இல்லாத ஏழைகள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்காங்க. அவர் முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலியை கொடுத்து உட்கார வைக்கிறான். 55 வருஷ அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலின் அதில் உட்கார்ந்து இருக்க கூடாது. உட்கார்ந்துட்டார்.
உட்கார்ந்து காலுக்கு மேல கால் போட்டு உட்கார்றான். அன்னைக்கு நான் என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், நீ எப்பொழுது வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்தாயோ அந்த நிமிடமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க நாற்காலி தளபதி விஜயை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதினேன். ஏன் இப்போ ஏவா வேலை சொல்றீங்க? அவன் தான் போட்டான், அந்த வெள்ளி நாற்காலி போட்டால். அவர் தான் பட்டமும் கொடுத்துருக்காரு. அவர் தான் கலைஞர் என்னும் தாயின்னு ஒரு புத்தகம் எழுதினாராம். எழுதி கொடுத்தவனுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். எவ்வளவு? 25 லட்சம். என்கிட்ட கேட்டால் நான் 10 லட்சத்துக்கே எழுதி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி போலிகளும் காலிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அறிவியக்கத்தை இன்றைக்கு அழுக்காக்கி விட்டார்கள். ரஜினி அவர்களுக்கு வந்து அப்போ விஜய் அவரோட வயசாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு ஜூனியர் பர்சன் மேலே வந்தது ரஜினி அவர்கள் தாங்க முடியாதுல்ல. மேன் இஸ் ஆஃப்டர் ட்ரைல் கிரீச்சர். மனிதன் ஒரு பலவீனமான, அதை எப்படி ஏற்றுக்கிட்டு வரவர்? அப்போ இந்த பதவியேற்பு விழா ஒரு 5 நாட்கள் தள்ளி போனதில் அவருடைய பங்கும் இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. ஓகே, அவருக்கு என்ன சார் பங்கு? என்ன இல்லை, நான் ரஜினியை குறை சொல்ல விரும்பலை. அவரையும் பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கு அவர் பயன்பட்டிருக்க கூடாது. நான் ரஜினியை மதிக்கிறேன். இந்த வயதிலும் தளராமல் லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்னிடத்தில் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் அவர் இந்த மாதிரி அரசியலில் ஈடுபட்டு இருக்க கூடாது. இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மேடையில் பேசும்போது திமுகவினுடைய மிரட்டலின் பெயரில் தான் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்காம பின்வாங்கினாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுக்கு ரஜினி அவர்கள்ட்ட பதில் சொன்னார், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த கடிதம் வந்து விஜய் அவர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து ட்ரெண்டாக இருந்தது. காலம் வந்து பதில் சொல்லிருச்சு அப்படின்ட்டு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன்? நான் என்ன கேட்டால் நண்பர் ஆதவ் அர்ஜுனா அதை சொல்லியிருக்க கூடாது. வலிய போய் ஒரு கருத்தை போய் சொல்றது நல்லதில்லை. ஓகே, அவர் சிவனேன்னு இருக்காரு, அவர் போய் எதுக்கு சீண்டணும்? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஓகே, அவரு உண்மையில கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக மிரட்டல் இருந்ததா? அது உண்மையா? ஏன் மிரட்டல் தான் அதிகமாக இருந்துச்சு. நான் தான் மிரட்டினேன். அப்படியா? ஆமாம், மிரட்ட நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, நான் தான் மிரட்டினேன். சரி, கட்சி தொடங்கக்கூடாது, ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படின்னு நான் தான் பேசுகிறேன். ஓகே, ரஜினி அவர்கள்ட்ட பேசியிருக்கீங்களா அரசியல் தொடர்பாக? பேசினதில்லை. நான் வந்து மதிமுகவில் நிராகரிக்கப்பட்டு நான் வெளியேற்றப்பட்ட பொழுது 2012 டிசம்பர் 11 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 12 அவருடைய பிறந்த நாள். ஆமாம், 11ஆம் தேதி என்ற ஒரு பட்டிமன்றம் கேட்டாங்க. நடுவராக இருக்கணும். நாங்கள் தலைப்பு எழுதி கொடுத்து பேச்சாளர்களை நான் தயார் பண்ணிட்டேன். 12ஆம் தேதி அதிமுகவில் சேர்றதா முடிவெடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி முடிவெடுத்துட்டேன். சேர்ந்த உடனே என்ன அதிமுகவில் சேர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினவர் ஓபிஎஸ். அவர் சொன்னார், அம்மா 2 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டேன். ஒன்று, மேடையில் பேசும் பொழுது கருப்பு துண்டு போட்டு விட்டு பேச வேண்டாம், அது ஒரு அமங்கலமாக அம்மா நினைப்பாங்க. சரிண்ணா. வேறு என்னன்னு கேட்டேன். இந்த ரஜினி பிறந்த நாளுக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு தேதி கொடுத்துருக்கீங்களா? யூவியில் வந்திருக்கு, அதுக்கு போக வேண்டான்னு அம்மா சொன்னாங்கன்னு. சரிண்ணா. ரஜினியே நான் நடுவராக இருந்ததில் மகிழ்ச்சி அடைந்தார். அதில் நான் போக முடியல. அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் அன்னைக்கு நான் கலந்துக்கிட்டு பேசுனேன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை இன்னொரு திசையை நோக்கி பயணித்திருக்கும். எந்த மாதிரி இருந்திருக்கும்? இல்லை, இந்த இப்படியே இங்கே இருப்பேன். கட்சி சாராத நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அதுலேயும் என்னால் முத்திர பதிக்க முடியும் செய்திருப்பேன். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ரஜினி அவர்களுக்கு விஜய் அவர்களை பார்க்கும்போது ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கும். ஏற்பட வேண்டும். அது ஏன் வேண்டும்னு வலிந்து சொல்கிற மாதிரி? இல்லை, அது ஒரு இயல்பு தானேங்க, மனித மனங்கள். அதனால ஒன்றும் இல்லை. அதனால் எங்கள் தலைவருக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்ல. அதனால் ரஜினிகாந்த் மேலே எங்கள் தரப்பில் யாரும் கோபமாகவும் இல்லை. ஓகே, ஆனால் அவரை பயன்படுத்திக்கிட்டது திமுக, அவ்வளோ. என்ன காரணம் தான் சார் இருக்கும்? ஏன்னா அன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள்ட்ட இந்த மாதிரியான ஒரு பதில் வர ஆதவ் அர்ஜுனா பெருந்தன்மையோட மன்னிப்பு கேட்டாரு. ரஜினி அவர்கள்ட்டேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு டாக் போகிறப்போ ஒரு பதிலும் அந்த சைட்லேருந்து வரல. அப்படிங்கிறப்போ தான் அதை எப்படி பார்க்கல? இல்லை, கவர்னர் மாளிகையில் ஆட்சி அமைக்க அனுமதி கோருகிற பொழுது ரஜினி சந்திக்கிறார். அரசியல் இது கூட டைவர்ட் பண்ணுறது கூட இதை பயன்படுத்தி இருக்கோம். ஆனால் சந்திப்பு, அதுவும் ஒரு அரசியல் சூழ்நிலையில் ரஜினி அவர்களே வெளியில் வர்றது அப்படிங்கிறது
ரஜினி அவர்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. இல்லை, அதுக்கு அடுத்த நாள் முரசொலியில் ரஜினியை பாராட்டி சுபவீர பாண்டிய ஒரு கவிதை எழுதியிருந்தார். அப்பவுமே நினைச்சேன் இது திமுக செய்கிற வேலை தான். நிலைமையை தெரிந்து கொண்டவன் நீ மட்டும்தான், இந்த மாதிரி சுபவி ஒரு அர்த்தமற்ற கவிதை. அதெல்லாம் கவிதையை நான் கருதலை. ஓகே. இன்னைக்கு இந்த ஆண்டாள் பிரியதரிசினி முரசொலியில் ஒரு கவிதை எழுதியிருக்கா சோபாவை பற்றி. அவளும் கவிஞர்னு நான் ஒத்துக்கிடலை. ஒரு கவிதைன்னா உணர்ச்சி இருக்கணும். உப்பு சப்பு இல்லாமல் எழுதுகிற இவளெல்லாம் இந்த நாட்டில் கவிஞர்னு பேரை போட்டுக்கிட்டு இலக்கியவாதின்னு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு கவிதை சொல்ல முடியுமா? ஏது இப்போ உங்களால் இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு ஒரு கவிதை சொல்ல முடியுமா? தலைவர்கள் எல்லாம் நடிகர்களாகிவிட்டார்கள். நடிகர் தலைவராகிவிட்டார், அவரே முதல்வரும் ஆகிவிட்டார். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் ஓவராலாக எதை உணர்த்த வருது அப்படின்ட்டு பார்க்குறது? தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் சாத்தியம் என்பதை மட்டுமல்ல, அரசியல் மாற்றமும் சாத்தியம் என்பதை நிலைநாட்டி இருக்கிறது தமிழ்நாடு வாக்காளர்கள். ஓகே. எனக்கு தெரிந்து வாஷிங்டனிலிருந்து வருகிறான் ஓட்டு போடுவதற்கு வாடிப்பட்டிக்கு. தெம்ஸ் நதிக்கரை லண்டனிலிருந்து வருகிறான் வத்திராயிருப்புக்கு ஓட்டு போடுவதற்கு. குவைத்திலிருந்து வருகிறான் கூமாப்பட்டிக்கு ஓட்டு போடுவதற்கு. இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் இப்படி ஒரு வாக்குப்பதிவு கடல் கடந்த நாட்டிலிருந்து தமிழர்கள் விமானத்தில் புறப்பட்டு வாக்களித்தது இந்த தேர்தலில் தான் இந்தியாவே பார்க்குது. ஆனால் தேர்தலுக்கு முந்தைய பள்ளிக்குளத்தில் இருப்பான், கன்னியாகுமரியில் ஓட்டுறக்கும் போக மாட்டான், 1 மணி நேர பயணம் போக மாட்டான். ஆனால் 24 மணி நேரம் பயணம் செய்து லட்சக்கணக்கில் ரூபாய் செலவழித்து ஆட்கொண்ட தலைவனை அரியாசனத்தில் அமர்த்துவதற்கு ஒரு தொண்டன் ஓட்டு போட்டிருக்கான்னா இந்த மூலபலம்தான் இந்த கட்சிக்கு முதலீடு. ஆனால் தேர்தலுக்கு முதல் நாள் சென்னையிலேருந்து கிளம்பிய நிறைய பேர் போக முடியல. அது எப்படி பார்க்குறீங்க? இதுதான் அநியாயத்தின் உச்சக்கட்டம். இல்லை, அப்போ இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசு இல்லையா, காபந்த அரசு மாதிரி தானே இருந்தது. காபந்த அரசுக்கு உரிமை இருக்கே நிர்வாகத்தை நடத்துறதுக்கு. இங்கே இருந்து திரும்பி ஊருக்கு போய் ஓட்டு போடலான்னு புறப்பட்டவன் உளுந்தூர்பேட்டை தாண்ட முடியலைங்க, வண்டலூரே தாண்ட முடியல. வண்டலூரே தாண்ட முடியலை. நீ என்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வச்சியோ அப்பொழுதே உங்களுக்கெல்லாம் மூளையில் கோளாறுன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு முன்னாடி மாமல்லபுரத்துக்கு போயிடலாம். இப்போ என்னன்னா முடிச்சூரில் ஆம்னி பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்களாம். சேகர் பாபுன்னு ஒரு அறிவுலக மேதை இந்த அயோக்கியத்தனத்தை செய்தான். இன்னைக்கு கிளாம்பாக்கம் தான் நீங்கள் ஆண்டது போதும், நீங்கள் வேற எங்கேயாவது பார்க்கறதுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.